பிரைஸ் தி லார்ட். இன்றைய தலைப்பு நல்ல மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்பதை ஊமைகள் மூலமாக விளக்குகிறார். ஆடுகளை மேய்க்கிறவன் வாசல் வழியாக பிரவேசிப்பான். ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்தபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. ஜனங்கள் இந்த ஓமையை புரிஞ்சு கொள்ளல. அதனால அவர் திரும்பவும் அவர்களை பார்த்து சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே நல்ல மேய்ப்பன். ஒரு ஆடு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஆட்டின் முயற்சியாலோ அல்ல அதன் திறமையாலோ இல்லை. அந்த ஆட்டை நல்ல மேய்ச்சலான இடங்களில் மேய்க்க, பாதுகாக்க அதுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறான் என்பதுதான் உண்மை. இந்த அதிகாரத்துல இயேசுவே நல்ல மேய்ப்பனாகவும் வாசலாகவும் இருக்கிறார். சங்கீதம் 23 முழுவதிலும் கூட கர்த்தர் எப்படி ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்ம நடத்துகிறார் என்று தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு நமக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார். நமக்காக சிலுவையில் மரித்தார். இதை உணர்ந்த நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அவரை பின்பற்றுவோமா? உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசுவின் பின்னே வருவீர்களா? ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். நன்றி அப்பா. உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்மையே பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.